Hello everyone, this is Sanjana. You're watching SAN English Academy. இன்னைக்கு வீடியோவில் யூஜிடிஆர்பி இங்கிலீஷில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட்டாக நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு பார்த்தோன்னா 32nd கொஸ்டின். இது ஏன் 32லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். 1 to 30 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, அதே போல் 31லேருந்து தான் அவங்களோட மேஜர் ஸ்டார்ட் ஆகும். அதில் இது வந்து 32nd கொஸ்டின். இதுக்கு முன்னாடி கொஸ்டினுக்கான அனாலிசிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோ மேலே ஐ பட்டனில் இருக்கும், அதே போல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 32nd கொஸ்டினுக்கான அனாலிசிஸ் பார்க்குறோம். What was the impact created by the last chapter of Hardy's Test of the D. Uber-Willis? Options: infuriated the religious conscience of 1891, stimulated the courageous conscience of 1891, created great joy for the simple-minded of 1891, exposed the personal exploitations of 1891. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஏ, infuriated the religious conscience of 1891. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எந்த யூனிட்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் 1லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. என்னடா ஒரு ஒர்க்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து கேட்டிருக்காங்களே, அது அப்போ எப்படி யூனிட் 1 ஆகும் நீங்கள் நினைக்கலாம். டெஸ்ட் ஆஃப் தி டி யூபர்-வில்லிஸ் வந்து போர்ஷனில் வந்து எந்த யூனிட்லையுமே கொடுக்கல. யூனிட் 2 ஆகட்டும் 3 ஆகட்டும் அந்த மாதிரி எதுலையுமே வரலை. இது வந்து தாமஸ் ஹார்டியோட ஒரு நாவல். அப்போது யூனிட் 1ல் ஏஜ் ஆஃப் ஹார்டி அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் தாமஸ் ஹார்டியோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்கணும். அப்போது நீங்கள் டெஸ்ட் ஆஃப் தி யூபர்-வில்லிஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஒன்றுமே இல்லை, அந்த ஒர்க்கோட ஒரு சம்மரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ண முடியும். டெஸ்ட் ஆஃப் தி யூபர்-வில்லிஸ் வந்து 1891 பப்ளிஷ் பண்ணப்படுது தாமஸ் ஹார்டியால். இதில் மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 59 சாப்டர்ஸ் இருக்கு. கொஸ்டின்ல வந்து லாஸ்ட் சாப்டர், அதாவது 59வது சாப்டர் வந்து என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது மக்களிடையே அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து infuriated the religious conscience of 1891. இந்த 1891 அப்படின்றது வந்து அந்த நாவல் பப்ளிஷ் ஆன இயர். ஸோ infuriated அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோவத்தை ஏற்படுத்துச்சு ரிலிஜியன் மேலே. அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த லாஸ்ட் சாப்டரோட தீமாக இருக்கும். ஏன் அப்படின்னா தாமஸ் ஹார்டி வந்து இந்த ரிலிஜியன், இந்த சோஷியல் கன்வென்ஷன்லாம் வந்து எதிர்த்து, அதே மாதிரி அந்த நாவலோட எண்டிங் வந்து நிறைய ரிலீஜியஸ் ரீடர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு சின்ன சம்மரி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, த டெஸ்ன்றவ வந்து ஒரு ஏழ்மையான பொண்ணு. அந்த பொண்ணை வந்து ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி ஒரு ஆள் வந்து ஏமாத்தியிருப்பாரு. அதுவும் அவள் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் மேலே ட்ரூ அஃபெக்ஷன் காட்டும் பொழுது அவளுக்கு ட்ரூ லவ் ஏற்படுது. அந்த ட்ரூ லவ் ஏற்படுற ஆள்கிட்ட வந்து அவளோட பாஸ்ட்டை வந்து வெளிப்படுத்திடுறா. அந்த ட்ரூ லவ்வராக இருக்கிற பையன் வந்து அவளோட பாஸ்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவளை வந்து விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு அந்த ட்ரூ லவ்வும் வந்துடுறாரு. ஃபஸ்ட்டு அந்த ஏமாத்திட்டு ஒரு ஆள் போயிட்டாரு. அதே போல் செகண்ட் வந்து அந்த ட்ரூ லவ்வும் அவளுக்கு நீடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி அடுத்தடுத்து அவளுக்கு அநீதி நடக்கும்போது அவள் என்ன பண்ணுறான்னா, அவளோட வாழ்க்கைக்கு எடுத்த அந்த மனுஷனை வந்து கொன்னுடுறா. ஸோ அவள் அந்த மாதிரி கொன்னதுனால லாஸ்ட் சாப்டரில் வந்து அவளுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அது என்ன தண்டனையாக இருக்கும்னா தூக்கு தண்டனையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த லாஸ்ட் சாப்டர் நம்மளுக்கு கன்வே பண்ணும். அது என்ன இம்பேக்ட் கொடுக்குதுன்னா, infuriated the religious conscience of 1891. படிக்கிற ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு கோவத்தை ஏற்படுத்துது ரிலிஜியன் மேலே. அதே போல் இதுக்கு ஏன் பி ஆப்ஷன் ரிலேட்டடாக இருக்காது அப்படின்னு பார்த்தா, stimulated the courageous conscience of 1891 அப்படின்றது வந்து இந்த நாவலோட தீம்லேயே அது வந்து சேராது. கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கரேஜாகி தான் அந்த பழி வாங்கணும்னு நினச்சி தான் அந்த ஏமாத்தின மனுஷனை கொல்றா. ஸோ இது வந்து கரேஜியஸ் கான்சைன்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி இந்த நாவலை எடுத்துக்க முடியாது. அந்த எண்டு வந்து நம்மளுக்கு அப்படி சொல்லலை லாஸ்ட் சாப்டர். அதே போல் சி ஆப்ஷன் ஏன் வந்து ஆன்சராக இருக்காது அப்படின்னா, கிரியேட்டட் அ கிரேட் ஜாய் ஃபார் த சிம்பிள் மைண்டட் ஆஃப் 1891. இது வந்து அந்த மாதிரி கிரேட் ஜாயை கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நாவல் வந்து ஒரு ட்ராஜடி. ஸோ ஒரு ட்ராஜடி எப்படி ஒரு சந்தோஷமான மைண்ட் செட்டை வந்து படிக்கிற ரீடர்ஸ்க்கு தர முடியும்? ஸோ சி ஆப்ஷன் ரிலேட் ஆகாது. அதே போல் லாஸ்ட் சாப்டர் வந்து எக்ஸிக்யூஷன், அவளை வந்து தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதுதான் வந்து அந்த லாஸ்ட் சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சந்தோஷமான மைண்ட் செட்டை வந்து ரீடர்ஸ்க்கு கொடுக்காது. பார்த்தோன்னே சி ஆப்ஷனை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். லாஸ்ட் ஆப்ஷன் டி வந்து எக்ஸ்போஸ்ட் த பர்சனல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் ஆஃப் 1891.
இந்த நாவல் வந்து சோஷியல் இன்ஜஸ்டிஸை பற்றி சொல்கிற நாவல். ஸோ பர்சனல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸை வந்து ஹைலைட் பண்ணலை இந்த நாவலில். அதே போல் லாஸ்ட் சாப்டர் அப்படின்ற வார்த்தை வந்து இந்த கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லாஸ்ட் சாப்டரில் என்ன நடந்தது அப்படின்றத வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தா சூட்டபிளாக ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். வாட் வாஸ் த இம்பேக்ட் கிரியேட்டட் பை த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஆர்டிஸ் டெஸ்ட் ஆஃப் தி டி யூபர்வில்லஸ் இஸ் infuriated the religious conscience of 1891. ஸோ இந்த கொஸ்டினுக்கான அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுக்கு ரிலேட்டடான வேறு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.